நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அறிமுகப்படுத்த போகிற புத்தகம் வந்து மேட் அபவுட் கியூபா. மேட் அபவுட் கியூபா, எ மலையாளி ரீவிசிட்ஸ் த ரெவல்யூஷன். அதாவது ஒரு மலையாளி வந்து கியூபா போறாரு, 2023 போறாரு. இதனுடைய ஆசிரியர் வந்து உல்லேக் என்பின்னு அவருடைய பேர். அவர் வந்து ஒரு கேரளை. அதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ அமேசான் பிரைம்ல ஸ்டோரியான் அப்படின்னு ஒரு தொடர் ஒன்று வந்திருக்கு, 6 பார்ட் தொடர். அதுல முதல் பகுதி இவருடைய வாழ்க்கையை பற்றி. இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் கம் ரைட்டர். அவர் வந்து ஒரு 4-5 புக் எழுதியிருக்காரு. அதாவது வந்து கண்ணூர், இன்சைட் இந்தியாஸ் பிளடியஸ்ட் ரெவெஞ்ச் பாலிடிக்ஸ் 2018 எழுதியிருக்காரு. அன்டோல்ட் வாஜ்பாய் 2018 எழுதியிருக்காரு, பொலிட்டீஷியன் அண்ட் பாரடாக்ஸ். 2016 த வார் ரூம் ஒரு புக் எழுதியிருக்காரு, த பீப்புள் டாக்டிக்ஸ் டெக்னாலஜி பிஹைண்ட் நர்மதா மோடிஸ் 2014 வின் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக் எழுதியிருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ரி என்னன்னு சொன்னா, அந்த டாக்குமெண்ட்ரி என்டையரா நான் பார்க்கல. இந்த புத்தகத்துக்காக இன்னைக்கு முதல் பார்ட் மட்டும் பார்த்தேன். ரைட்டர் அவருடைய திருமண வாழ்க்கை சம்பந்தமானது. இந்த ரைட்டருடைய அவங்களுடைய இணையர் பேர் வந்து அகேதா கபூர். அகேதா கபூருக்கு சின்ன வயசுலேயே திருமணம் ஆயிடுது. அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள். திருமணமான வீட்டில் வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் காரணமாக அவங்க வீட்டை விட்டு வெளியேறி அவங்களும் ஒரு ரைட்டர். இன்ஃபேக்ட் இவரை விட அதிகமாக எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். அவங்க திருமணம் மனமுறிவுக்கு பிறகு இந்த உள்ளே கூட அவங்களுக்கு ஒரு நட்பு, சாதாரண நட்பு தான் உருவாகுது. அப்புறம் அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அவங்க நீண்ட யோசனைக்கு பிறகு அக்ரி பண்ணுறாங்க. இப்போ 2 பேருக்கு இடையில ஒரு காதல் உருவாகுது. இந்த 2 குழந்தைங்கள இந்த 2வது குழந்தை வந்து அம்மா மேலே ரொம்ப பொசசிவ். அது அந்த உறவை வந்து அது ஏற்றுக்க மாட்டேங்குது. அந்த உறவை ஏற்றுக்காத போது இவங்க அப்புறம் ஒரு முடிவெடுத்து 1 வருஷம் அவங்க சந்திக்காமே இருக்காங்க. 1 வருடம் 2 பேரும் சந்திக்கவே இல்லை. 1 வருடம் கழிச்சு இவர்கிட்ட இந்த ஃபோன் வருது, இங்க வா மீட் பண்ணலான்னு. இவங்க அங்கே போறாங்க, 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அவங்க பழைய உணர்வுகளுக்குள்ள போயிடுறாங்க. ரொம்ப நாள் மீட் பண்ண மாதிரியே இல்லை அவங்களுக்கு. அந்த 1 வருடம் போனதே தெரியல. அப்புறம் திருமணம் பண்றதுன்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த திருமணம் பண்றதுன்ற முடிவுக்கு பிறகு கூட அந்த குழந்தைக்கு வந்து இதுல விருப்பம் இல்லை. முதல் மகள் வந்து விருப்பம் இல்லை, அது ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, நாய் வாங்குறாங்க. ஒரு நாய் வாங்குறாங்க. இந்த நாய் வந்து வாங்கும்போது ஒரு நாய் போதும்னு இவர் சொல்றாரு. இல்ல, இந்த பொண்ணு அடம் பிடிச்சு இன்னொரு நாய் வாங்குது. 2 நாய் வாங்குறாங்க. இந்த 2 நாயும் வந்து வாக்கிங் கூட்டு போறது, வளர்க்கறது, அதுக்கு அதனுடைய தெருவில் அது மலம் போச்சுன்னா அதை அல்றது, இது எல்லாமே இவர் செய்யறாரு. ஒரு வகையில் நிர்பந்திக்கப்படுறாருன்னு வைங்களேன். அந்த நாய்களோட இவருக்கு இருக்கிற இணக்கமான உறவு அந்த பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு இவர் மேல அந்த இணக்கம் ஏற்படுது. அப்படியே ஸ்லோவா அந்த ஃபேமிலி ஒரு ஃபேமிலியா மாறுது. இவங்க அம்மா வந்து கேரளால இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த திருமணத்துல விருப்பம் இல்லை. அவங்களும் வந்து ஒரு எதிர்ப்பு தான். ஆனா பின்னாடி அவங்க ஏத்துக்கிறாங்க. இதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்திருக்காங்க. அந்த யங்கா இருக்கும்போது அவங்க எப்படி இருக்காங்கன்றதுக்கு பொருத்தமான கேரக்டர்ஸை தேர்வு பண்ணி ஒரு மிகச்சிறப்பா இருந்தது. அந்த டாக்குமெண்ட்ரி மிகச்சிறப்பா இருந்தது. அடுத்த டாக்குமெண்ட்ரி இன்னும் 5 பாகம் இருக்கு. அதுல என்னென்ன காட்ட போறாங்கன்னு தெரியல. இது குறிப்பிட்டிருந்ததுனால இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்ரியை நான் பார்த்தேன். இந்த உல்லேக் என்பவர் தான் வந்து கியூபா போறாரு. அவர் கியூபா போய் அவருடைய அனுபவம் என்னங்கிறது தான் இந்த நூல். கேரளாவை பொறுத்த வரைக்கும் கியூபாவும் சரி, காஸ்ட்ரோவும் சரி, சேகுவாராவும் சரி, ரொம்ப அவங்க வந்து அவங்களை பற்றிய ஒரு அதீதமான பிரியத்திற்குள்ளவர்களாக அவங்க இருக்காங்க. கட்சி கடந்து கூட அதீதமான பிரியத்துக்குள்ள. அவங்களுக்கு வந்து சொல்லும் போது ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படிம்பாங்க, காரல் மார்க்ஸ்பாங்க. நம்மளும் அப்படிதான் சொல்றோம்னு வைங்க. கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க காரல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுல சாதாரணமாக புழங்கக்கூடிய
ஒரு இது. கேரளாவில் அந்த இடது என்பது நமக்கு தெரியும், 1957 தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அங்கதான் வருது. நம்ம சொல்லும் போது உலகிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் சொல்லுவோம், அப்படி இல்லை, ஆசியால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கம்யூனிஸ்ட் அரசாங்கம். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சாண்ட் மெரினோ ஒரு சின்ன தீவு மாதிரி சின்ன கண்ட்ரி இட்டாலி பக்கத்துல, அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ் கயானால சவுத் அமெரிக்கால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. 2 இடத்துல தேர்ந்தெடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடியே. கேரளால ஆசியாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் எலெக்டட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். அதில் அங்க இடதுசாரிகளுடைய அந்த வீச்சு அங்க ரொம்ப பலமானது. அதனால காஸ்ட்ரோவும் இந்த இவருடைய சின்ன பள்ளிக்கூட வயதிலேயே ஒரு காஸ்ட்ரோவை பத்தி கேள்விப்படுறாரு, செகுவாராவை பத்தி கேள்விப்படுறாரு, கியூபா இதெல்லாம் பத்தி அவங்க அன்றாடம் நமக்கு தான் தெரியும் இல்லையா, டீ கடையில தான் அங்க அரசியல் நடக்கும். அது எல்லாம் அங்க புழங்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயமாக அந்த பெயர்கள்லாம் இருக்கு. அப்போ அவருக்கு விவரமெல்லாம் தெரியாது. அப்புறம் காஸ்ட்ரோ இந்தியா வராரு 1983 காஸ்ட்ரோ இந்தியாவுக்கு வராரு. அது எதற்கு வராருன்னு சொன்னா, அன்றைக்கு அவர் நான் அலைன் மூவ்மெண்ட்டினுடைய தலைவர். இந்தியாவில் இந்திரா காந்தியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைப்பதற்காக அவர் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு அந்த மாநாட்டில் கலந்துக்கும் போது இந்திரா காந்தியை கட்டி தழுவிக்கிறார். அது எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சியை கொண்டு, ஏதோ ஒரு கியூபன் அந்த கல்ச்சர் இந்திரா காந்திக்கே முகம் வெக்கத்துல சிவந்திருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு போட்டோ இதுல கூட இருக்கு, கட்டி தழுவ போட்டோ இதுல கூட இருக்கு. அது காஸ்ட்ரோவை பத்தி அப்புறம் இன்னும் ஒரு மதிப்பு இந்தியாவில் அவருக்கு இன்னும் அதிகரிக்குது, அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அதை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா மரடோனா என்னன்னு சொன்னா, அவரு ஃபுட்பால் பிளேயர். கேரளால பிரேசில் ஃபுட்பால் தான் ரசிகர்கள் அதிகமா இருந்தாங்க. அவங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலா இருக்கிற ஃபுட்பால் பிளேயர்ஸ் அவங்க சொல்லுவாங்க. உலக கோப்பை நடந்துச்சுன்னு சொன்னா ஊருக்கு இது இருக்கும், பேனர் கட்டியிருப்பாங்க, வெவ்வேறு கண்ட்ரிக்கு பேனர் கட்டியிருப்பாங்க. இண்டிவிஜுவல் லெவல்ல இருக்கிற ஃபுட்பால் பிளேயர்ஸ் பத்தி அவங்களுக்கு தெரியும். இவர் செகுவாராவை பச்சை குத்திக்கிறாரு. யாரு? மரடோனா. உடனே இவர் மரடோனா மேல ஒரு பெரிய அபிமானம் ஏற்பட்டு அங்க எல்லாமே அர்ஜென்டினா ரசிகர்களா மாறிடுறாங்க. ஃபுட்பால்ல அர்ஜென்டினா அதுக்கு ஏத்தான ஆள் தான் வைங்க. மரடோனா ஒரு மிகச்சிறந்த ஃபுட்பால் பிளேயர் தான். அதே மாதிரி கேப்ரியல் மார்க்வெஸ் பிடல் காஸ்ட்ரோ அறிமுகப்படுத்துறாரு மார்க்வெஸ்ட எங்க அந்த சம்மிட்டுக்கு இந்தியாவில் வந்த போது. இப்போ மார்க்வெஸ் ஏற்கனவே மலையாளத்துல அவருடைய பல நாவல்கள் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. அவரும் ரொம்ப அறிமுகமான ஒரு எழுத்தாளராக இருக்கிறார். அவர் மார்க்வெஸை பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் அர்ஜென்டினாவில் வாழக்கூடிய ஒரு மலையாள எழுத்தாளர் அப்படின்னு சொல்றாங்க அவரை. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பரவலாக அறியப்பட்ட ஒரு எழுத்தாளராக அங்க கேரளாவில் இருக்காரு. இப்படி ஒரு பின்புலம் அங்க இருக்கு. அதாவது அந்த கியூபாவை பொறுத்த வரைக்கும் சரி, மற்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் சரி, ஒரு பின்புலம் அங்க இருக்கு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பேரிசன் இருக்கு இல்லையா, சோசியலிச நாடுகளை பொறுத்த வரைக்கும் USSR செஞ்சு போச்சு. 3 சோசியலிச நாடுகளை குறிப்புவாங்க, நார்த் கொரியா, சைனா அண்ட் கியூபா. நார்த் கொரியாவை, வியட்நாம் இருக்கு அப்கோர்ஸ், நார்த் கொரியாவை மக்கள் விரும்பல. அது சோசியலிஸ்ட் நாடுன்னு பேருக்கு சொல்லிட்டு போ, அது பரம்பரை ஆட்சி நடக்கிற இடம் அப்படின்னு தான் கேரள மக்கள் பார்ப்பாங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் அது அமெரிக்காவுக்கு ஒரு தெற்கு வளர்ந்த நாடு, மிக பிரம்மாண்டமான தொழில்நுட்பம் அப்படின்னு சொன்னாலுமே கூட அது ஒரு கம்யூனிஸ்ட் அல்லது சோசியலிஸ்ட் கவர்மெண்ட்டா அவங்க மனதளவுல முழுதா அவங்களால ஏற்க முடியல. ஏன்னா ஏற்கனவே அவங்க உள்வாங்கி இருக்கக்கூடிய சோசியலிசம்னா என்ன அப்படின்னு உள்வாங்கி இருக்கக்கூடிய விஷயம் அவங்க மனதுக்கு அதற்குரிய அங்கீகாரம் இல்லை. சைனா மேல மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு, எல்லாமே இருந்தாலும் கூட
இந்த விஷயத்த வந்து அவங்க பேசல. சோவியத் யூனியனை பேசுற அளவுக்கு சைனாவை பத்தி பேச மாட்டாங்க. கியூபா மேல மிகப்பெரிய மரியாதை வந்து கேரளைட்ஸ்க்கு உண்டு. ஏன்னா கியூபா வந்து ஒரு எத்திக்கலா, அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அறத்தோட வாழக்கூடிய ஒரு நாடு என்கிற முறையில் கியூபா மேல அவங்க வந்து பெரும் மதிப்பு வச்சிருக்காங்க. கியூபா மேல நமக்கு தெரியும், அமெரிக்கா வந்து 1959 ஜனவரி 1 அன்னைக்குதான் வந்து கியூபால புரட்சியில அவங்க வந்து ஆட்சியை கைப்பற்றாங்க. புரட்சியில ஆட்சியை கைப்பற்றதுங்கிறத பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல எல்லாமே தலைவர்களுடைய படங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா செகுவாரா காஸ்ட்ரோனுடைய படங்கள் இல்லை. ஏன் இல்லைங்கிறதுக்கான பதில் இவர் கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒருத்தர் சொல்றார், இவருடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் சொல்றார், அவங்க வந்து ஆயுத புரட்சி நடத்தி ஆட்சியை கைப்பற்றினாங்க. இப்போ நக்சலைட் மூவ்மெண்ட் இங்க இருக்கு. இந்த நக்சலைட் மூவ்மெண்ட் இங்க இருக்கிறதுனால இதை பற்றி நான் வந்து ரொம்ப பேச ஆரம்பிச்சோம்னு சொன்னா அது அந்த மூமெண்ட் சாய்மானம் ஏற்படுமோன்ற பயம் கட்சிக்கு இருக்கு. அதனால அவங்க படம் வந்து கட்சி அலுவலகங்கள்ல இல்ல அப்படின்னு ஒரு காரணத்தை அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை வச்சு ஒரு ஆனா அதே நேரத்துல ஆயிரக்கணக்கான நூல்கள் செகுவாரை பற்றியும் கியூபாவை பற்றியும் அங்க அச்சிட்டு மக்கள்கிட்ட போகுது. இடதுசாரியில மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. இந்த நூல்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. மக்கள் அதை படிக்கிறாங்க, அதையெல்லாம் உள்வாங்குறாங்க. அது சைமல்டேனியஸா அந்த ப்ராசஸ் கம்யூனிஸ்ட் தலைவர்களே தனிப்பட்ட முறையில அவங்களை பற்றி பேசும்போது ரொம்ப இதெல்லாம் அப்போ பேசுறாங்க. அல்ல, கியூபா என்பது கம்யூனிஸ்டுகளுக்கு ரொம்ப ஒரு அறிமுகமான நாடு தான். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கே சுவாரஸ்யமா இருக்கும். ஃபெடல் காஸ்ட்ரோ இந்தியாவுக்கு வந்த போது முருங்கைக்காய் சாப்பிட்றாரு. அந்த முருங்கைக்காய் அவருக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிச்சு போயிடுது. அது வந்து அதனால இருக்கக்கூடிய என்ன சொல்றது, சத்து, விட்டமின் சத்து, இதெல்லாம் பற்றி சொல்லும் போது இவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம கியூபா நாட்டுல ஏன் வந்து முருங்கைக்காய் வளர்க்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறார். அவர் இந்தியாவை தவிர உலகத்தில் இருக்க எல்லா நாடுகள்ல இருந்தும் கியூபா வந்து என்ன பண்றாங்க, எங்கெங்க முருங்கை இருக்கோ அங்கிருந்தெல்லாம் விதைகளை வாங்கி வளர்க்குறாங்க. ஆனா இந்தியாவில்தான் வந்து மிகச்சிறந்த முருங்கைக்காய் விதை கிடைக்குது. அதனால கியூபால அதை வச்சு பல்வேறு விதமான மெடிக்கல் ரிசர்ச் பண்றாங்க. அது கியூபாவில் வந்து அந்த முருங்கை இலையை பொடி பண்றாங்க, இந்த முருங்கையில இருந்து இருக்கக்கூடிய சத்துல வந்து மாத்திரை பண்றாங்க. அதை கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களை ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அறிவியல் ரீதியாக ஆய்வுக்கு உட்படுத்தி வளர்க்குறாங்க. அவங்க மிக அதிகமான இதை வந்து முருங்கைக்காய் கொள்முதல் செய்யக்கூடிய இடம் வந்து கோயம்புத்தூர் ரீஜன்ல, கேரளாவுக்கு வந்து கோயம்புத்தூர் ரீஜன்ல இருந்து அவங்க அதிகமாக, அதனாலையும் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு அபிமானம், நம்ம ஊர் காயை வந்து இவங்க விரும்புறாங்களே, முருங்கைக்காயை இவ்வளவு விரும்பக்கூடிய ஒரு நாள் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அபிமானமான விஷயமாக அது இருக்கு. கியூபா பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை, அதாவது கியூபா வந்து புரட்சிக்கு பிறகு உடனடியாக அவங்களே கம்யூனிஸ்டுகளாக தங்களை அறிவிச்சுக்கல. அவங்க வந்து கம்யூனிஸ்டுகள்னு தங்களை அறிவிச்சுக்கல. கம்யூனிஸ்டுகளாகவும் இடதுசாரிகளா இருந்தாங்க. பல பேர் புரட்சியில் ஈடுபட்டவர்கள் சென்ட்ரிஸ்டா இருந்தாங்க, கம்யூனிஸ்டுகளா கூட இல்லை. ஆனா அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஆரம்பத்துல மௌனமா இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தருணத்துல அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்தி அவங்கள வந்து ஒரு பக்கமா தள்ளிடுது. இப்ப ஏற்கனவே அங்க வந்து கியூபன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு. இவங்க புரட்சி செஞ்சவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மார்க்சிய இலக்கியங்கள் அது இதெல்லாம், பிடல் காஸ்ட்ரோ வந்து 1953 ஏற்கனவே நடந்த ஒரு துவங்கிய ஒரு புரட்சி இயக்கத்தில் அவர் கைதாகி சிறையில இருக்காரு. சிறையில இருக்கும்போது அவர் இந்த புத்தகங்கள்லாம் படிச்சிடுறாரு. கேபிட்டல் அது இதெல்லாமே படிச்சிடுறாரு, அங்கேயே படிச்சிடுறாரு. இப்போ ஒரு 30 வயது இளைஞரா இருக்கக்கூடிய பிடல் காஸ்ட்ரோ 1959 ஜனவரி 1 அவர் வந்து பதவியேற்கிறார். அவர் பதவியேற்கும் போது ஒரு வினோதமான நிகழ்ச்சி நடக்குது. அது என்னன்னா, 2 புறாக்கள் வந்து பறந்து ஒண்ணு அவருடைய தோல் மீது அமருது, இன்னொன்னு அந்த போடியம் இருக்குங்க அதுல வந்து உட்காந்து மக்கள்லாம் ஆர்வாரம் செய்யறாங்க. ஆஹா, என்னடா இது, கடவுளே வானத்துல இந்த சமிக்கை அனுப்பிச்சிட்டாரு பிடல் காஸ்ட்ரோவுக்கு, இது வந்து என்ன பயங்கரமா இருக்கு அப்படின்னு. அது வந்து உண்மையில நேச்சுரலா நடந்த விஷயம். அங்க இருக்கக்கூடிய ரிலிஜன்,
பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து கியூபா வந்து நாடு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுடைய ஆதிக்கத்துல 16ஆம் நூற்றாண்டிலே வந்துருக்கு. அப்புறம் திரும்ப அது ஒரு நூற்றாண்டு கழிச்சு பிரிட்டிஷுக்கு போகுது, திரும்ப ஸ்பெயினுக்கு வந்தது. அப்புறமா அது வந்து ஸ்பெயின் தோற்கடிக்கப்பட்டு அமெரிக்கா கைக்கு வருது. ஆனா அமெரிக்கா தன்னோட நாட்டில் சேர்த்துக்காம தன்னுடைய கண்ட்ரோல் கீழே அது 1902 வச்சுக்குது. கியூபாவை கண்ட்ரோல் வச்சுட்டு, ஆனா தன்னுடைய நாடு இல்லை, ஆனா கண்ட்ரோல் வச்சு. அப்ப அந்த கியூபால ஸ்பானிஷ் மொழி பேசுறவங்க இருக்காங்க. அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட ஆப்பிரிக்கர்கள், இந்த ஆப்பிரிக்கர்கள் கொண்டு வந்த விதமான மதம் சார்ந்த கல்ச்சர் வந்து அங்க பிரெடாமினண்டா இருக்கு. அந்த பிரெடாமினண்டான மதத்தினுடைய ஒரு விஷயமாகத்தான் இந்த கருத்து வருது. இந்த புறா கதை வந்து அதுல அதனுடைய எதிரொலியாக அது வருது. கடவுள் இவர் வந்து ஒரு தேவ தூதன் மாதிரி ஒரு கேஸ்டும் அப்படிங்கிற இது வந்து அவர் புரட்சி கைப்பற்ற அன்னைக்கே புரட்சியுடைய நாயகனுக்கு அந்த பேர் வந்துடுது. இந்த புரட்சியில முக்கியமா பங்கெடுத்தவர் பிடர் இவர் செகுவாராவும் முக்கியமாக பங்கெடுத்துக்கிறார். செகுவாராவை பொறுத்தவரையில அவர் அர்ஜென்டினால மருத்துவம் பயின்று பிறகு அவர் வந்து மோட்டார் சைக்கிள்ல பல நாடுகளுக்கு, லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கெல்லாம் பயணப்பட்டு இடதுசாரியாக மாறி பின்னாடி மார்க்சிஸ்டா மாறி அவரும் அந்த புரட்சியில் பங்கெடுக்கிறாரு. கியூபா நாட்டினுடைய ஒருவராக அவர் மாறிடுறாரு. இன்னைக்கு காஸ்ட்ரோவை விட மிக அதிகமான அளவுல நேசிக்கப்படக்கூடியவர் கியூபால யாருன்னு கேட்டீங்கன்னா சேகுவாரா தான். ஏன்னா வேற ஒரு நாட்டை சேர்ந்தவர் இங்க வந்து அவர் ஒரு 6 வருஷம் அங்க இருக்காரு. 6 வருஷத்துல இந்த புத்தகத்துல அவர் செகுவாரா பத்தி என்ன சொல்றாருன்னா, செகுவாரை பற்றி நாம தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே அவர் வந்து ஒரு ஆயுதம் தாங்கிய புரட்சி செஞ்சு தியாகம் செஞ்சவர் அப்படின்னு தான் சொல்றோம். அவர் வந்து பதவி ஏற்ற போது பினான்ஸ் மினிஸ்டராகவும் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராகவும் பதவி ஏற்றாரு. ஏற்கும்போது அவர் ஆரம்பத்திலேயே சோவியத் மாடல் என்பது ஒரு முதலாளித்துவத்தை நோக்கி போகும் என்பதை கணிச்சிட்டாரு. அதனால ஒரு புதிய மாடலான சோசியலிசத்தை தான் நாம் வந்து கியூபால உருவாக்கணும் என்ற கருத்து அவருக்கு ரொம்ப வலுவாக இருந்தது. அந்த கருத்து அவருக்கு வலுவாக இருந்தது. ஒரு 6 வருஷம் வந்து அதற்கான பல முயற்சிகளே அவர் செஞ்சுக்கிட்டாரு, இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்லாம். இந்த 1960க்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் முழு சப்போர்ட்டுக்கு கியூபா பக்கம் வந்தது. கியூபா தன்னை வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சோசியலிஸ்ட் நாடுன்னு அறிவிச்சிருது. அது தவிர ஏத்தியஸ்ட் கண்ட்ரின்னு அறிவிச்சிருக்கு. இப்போ யுஎஸ்எஸ்ஆருடைய முழு உதவி அவங்களுக்கு கிடைக்குது. ஏராளமான பொருளாதார உதவி அது இதெல்லாமே கிடைக்குது. இப்போ அமெரிக்கா வந்து ஒரு போரை வந்து கியூபா மேல தொடுக்கிறதுக்கான வேலையை துவங்கும். அது என்ன மாதிரின்னு சொன்னா, இந்த கியூபா நாட்டை பொறுத்தவரையில புரட்சிக்கு பிறகு அங்கிருந்து அந்த சர்க்கரை தோட்ட முதலாளிகள், சர்க்கரை உற்பத்தி மில்லுடைய முதலாளிகள், ஏராளமான நிலம் வச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் ஓடிடுறாங்க. இப்போ சாதாரண மக்களும் கொஞ்சம் பேர் ஓடி போயிடுறாங்க. இவங்க போய் அமெரிக்காவினுடைய மியாமி பகுதியில குடியேறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை அமெரிக்கா பயன்படுத்திக்கிட்டு அவங்கள சில பேரெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பேரை திரட்டி ஒரு படையை ஆயுதத்தோட அனுப்பி கியூபா மேல போர் தொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அதுக்கு பேரு பே ஆஃப் பிக்ஸ் வார்ன்ட்டு, பன்றி வளைகுடான், அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. அனுப்பும்போது இது கியூபாவுக்கு தெரியுது. கியூபா உடனடியாக தன்னுடைய இவங்க வச்சு அவங்களெல்லாம் விரட்டி அடிச்சு கொஞ்சம் பேரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிடுறாங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தோல்வியா அமைஞ்சது. அமெரிக்காவுக்கு பெரிய தோல்வியா அமைஞ்சோம்னா அமெரிக்கா அடுத்த இராணுவ முஸ்தீப்பில் இறங்கும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சோவியத் யூனியன் தன்னுடைய அணுகுண்டு மிசைல்ஸை வந்து கியூபால கொண்டு வந்து நிறுத்திடுது. உலகமே பயந்துருக்கு. இது 3வது உலக போரா வெடிக்கும். ஏன்னா அன்னைக்கு வந்து உலகத்துல அது பயங்கரமான விஷயம். இங்க மிசைல்ஸ் இங்க இருக்கு, அமெரிக்காவிட்டையும் மிசைல்ஸ் இருக்கு, கியூபாவிட்டையும் இருக்கு. இது நடந்தா என்ன ஆகும்? ஏன்னா ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் 90 மைல். இது நடந்தா என்ன ஆகுன்ற பயம் வந்து வந்துருது. அப்போ ஜான் எஃப் கென்னடி தான் வந்து அப்போ ஜனாதிபதி, கியூபாவினுடைய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி. அப்புறம் பேச்சுவார்த்தை நடக்கும்போது நீ துருக்கியில இருக்கக்கூடிய மிசைல்ஸ் நீ எடுத்துட்டேன்னா கியூபாவில் இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். காஸ்ட்ரோ இன்வால்வ் ஆகும். அவங்க 2 பேரும் பேசி அதை முடிச்சுக்கிட்டாங்க. அதை தவிர
கியூபா மேல எந்த விதத்திலையும் நீ வந்து தாக்குதல் நடத்தக்கூடாது, கியூபா மேல இன்வைட் பண்ணக்கூடாது, கியூபா நாட்டு மேல் படையெடுக்க கூடாது ஒரு வாக்குறுதியோட அந்த கியூபன் மிசைல் கிரைசிஸ் சொல்லுவாங்க, அது முடிவுக்கு வருது. ஆனா மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடையை அமெரிக்கா வைத்து, அது என்னன்னு சொன்னா அமெரிக்கா மூலமாக கியூபாவுக்கு எந்த விதமான பொருளும் ஏற்றுமதி செய்யக்கூடாது, எதுவுமே அங்கிருந்து ஏற்றுமதி ஆகாது. அதை தவிர அமெரிக்காவோட வணிக தொடர்பு இருக்கக்கூடிய நாடுகளிலையும் அமெரிக்கா மிரட்டி கியூபாவுக்கு எதையும் வராம பார்த்துங்க. அப்ப என்ன ஆகுது, கியூபா வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார தடையை சந்திக்குது. சோவியத் யூனியனுடைய உதவி மட்டும்தான் கியூபாவுக்கு இருக்கு. அப்ப என்ன பண்ணுதுன்னா கியூபா வந்து மிக அதிகமான அளவுல சர்க்கரை உற்பத்தியை செய்யுது, அதை வந்து ஏற்றுமதி செய்யுது சோவியத் யூனியனுக்கு போது, ஒரு சில நாடுகளுக்கு அந்த சர்க்கரை போகுது. அதை வச்சுதான் வந்து கியூபாவினுடைய பொருளாதாரமே மெயினா பாத்தீங்கன்னா சுகர் ஃபேக்டரிஸ் தான். அதுதான் வந்து ஒரு மெயினான உற்பத்தி பொருளா கியூபால இருக்கு. அந்த கியூபா வந்து இதை விட்டு ஓடி அந்த இவங்க புரட்சியாளர்கள் இதை விட்டு ஓடி போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா கியூபால நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே கார்கள் எல்லாமே அந்த இவங்க விட்டுட்டு ஓடினாங்க இல்லையா, அப்ப இருந்த கார்கள்லாம் இனி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. 1958 அவங்க என்ன விட்டுட்டு போனாங்களோ அந்த காரைத்தான் அவங்க விதவிதமா மாடல் பண்ணி விதவிதமா மாத்தி அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வேற கார்கள் இல்ல. சைனா சில பஸ்ஸஸ் கொடுத்துருக்கு, வேற எதுவுமே இல்ல. டிராக்டர் இருக்கு, டிராக்டர் அவங்க கார் மாதிரி மாத்தி செட்டப் பண்றாங்க, இப்படியே ஓட்டுறாங்க. இதுதான் நீங்க இன்னி வரைக்கும் கியூபால அந்த விண்டேஜ் கார்ஸ் தான் இருக்கும். ஆனா விண்டேஜ் கார்ஸ் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு விதவிதமா கலர்ல இருக்கும்போது பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா கட 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 ஓடும். எல்லாருமே அங்க அந்த இது வச்சிருக்கிறவங்க எல்லாமே இந்த அது டாக்ஸி, அந்த டாக்ஸி வந்து குறிப்பாக வெளிநாட்டு டூரிஸ்டுகள் வந்தாங்கன்னா அது வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க டாலர்ல தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜா ஒரு $150 பெரிய விஷயம். ஏன்னா கியூபால இருக்கக்கூடிய டாக்டர்களுக்கே மாத சம்பளம் $350 தான் இருக்கும் டாலர் கணக்கு பார்த்தீங்கன்னா. ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் பெரிய டாக்டரா இருந்தாங்கன்னா ஒரு $500-600 தான் இருக்கு. ஆனா டாக்ஸி டிரைவர்களுக்கு ஒரு நாளைக்கு டூரிஸ்ட் வந்தாங்கன்னு சொன்னா $150. இப்போ இந்த கியூபால இந்த தொழில்நுட்பம் என்பது இந்த துறையில ஆட்டோமேட்டிவ் துறையில வந்து பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லாமையே கியூபா நாட்டில் இருக்கு. அதே மாதிரி கியூபாவை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பேட்டி காண்பதற்காக ஒருத்தர் சந்திக்கிறதுக்காக போறாரு. அவர் வந்து கியூபால இதுல நிறைய எழுதியிருக்காரு, அவர் தங்கி இருக்கிற ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல அங்க போனா கியூபால விதவிதமான மது வகைகள் கிடைக்கும். அதெல்லாம் இவர் சாப்பிட்டுட்டு அந்த கடற்கரையை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு, கடற்கரையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. அங்க வேலை செய்யக்கூடியவங்க, பணிபுரியக்கூடியவங்க அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு முடிச்சிருக்காங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிடுறாங்க. அதுல அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாரு. பேசும்போது அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா தடை விதிக்குது, மிக மோசமான ஒன்றுதான். ஆனா எங்களுக்கு இங்க வாழ்க்கையில பல தேவைகள் வந்து நிறைவேறாம இருக்கு, பல விஷயங்கள் எங்களுக்கு வந்து கிடைக்கிறது, நாங்க ரொம்ப சிரமத்துல இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பொதுமக்கள் கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கிடைக்கிறது இல்லைன்ற ஒரு அதிருப்தி நிலவுவதையும் ஆசிரியர் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டுறார். அதே மாதிரி இவர் வந்து கியூபாவினுடைய ஒரு முக்கியமான நபர். அவர் கியூபால வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து கபனாஸ்ன்னு அவருடைய பேரு. அவர் பாத்தீங்கன்னா இவர் போய் அவரை சந்திக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப பங்க்சுவலான ஆளு, கரெக்ட் டயத்துக்கு வந்துருவாரு. இவரு கொஞ்சம் லேட் ஆயிடுது. ஆனா அன்னைக்கு எதேச்சையாக அவரும் லேட்டா வர்றாரு. ஸோ சரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் வந்து கபனாஸ் கண்டுபிடிச்சாரு, அவர் பார்வையிலேயே இவர் லேட்டா வந்திருக்கான்றதை கண்டுபிடிச்சாரு, நான் சொல்லல. ஆனா அந்த கபனாஸ் எப்படின்னு சொன்னா, நீங்க பேசுனீங்கன்னா நீங்க பேசுற அத்தனையும் குறிப்பிடாம முழுவதும் கேட்பார். ஆனா அவர் அளவோட பதில் சொல்லுவார். இது வந்து ஒரு பெரிய அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரைட்டா எல்லாருமே சொல்றாங்க.
அவர் வந்து விஷயத்தை உள்வாங்கிறதுல பயங்கரமான ஆளு, உங்களை பேச வைக்கிறதையும் பயங்கரமான ஆளு. அவரு பல தகவல்களை சொல்றார். அதாவது மியாமியில வந்து இவ்வளவு பேர் வந்து அதிருப்தி விட்டு இருக்காங்க கியூபா மேல. அது வந்து அவங்கெல்லாம் இங்கேருந்து ஓடி போனவங்க. இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் அதிருப்தியாளர்கள் தானே, இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி புரட்சிக்கு பிறகு ஓடினவங்களை பத்தி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு பேருக்கு சுகர் மில் இருந்துச்சுன்னு சொன்னா கியூபால இடமே பத்தாது, சுகர் மில் வைக்கவே இடம் பத்தாது அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. ஓடி போனவன் எல்லாமே இவ்வளோ பேர் சுகர் மில் வச்சிருந்தாங்க. ஏன்னா ஓடி போனவங்க பல காரணத்துக்காக போறாங்க, வேலை வாய்ப்புக்காக போறாங்க, இதை விட கொஞ்சம் நல்ல வாழ்க்கை அமெரிக்காவில் கிடைக்கும்னு போறாங்க. கியூபாவை வெறுத்து ஒதுக்கி விட்டு யாரும் போகல, கொஞ்சம் பேர் தான் போயிருக்கு. இவங்க கூட இருந்தவங்க கொஞ்சம் பேர் தான் போயிருக்கு. பல பேர் வந்து இதை விட கொஞ்சம் நல்ல வாழ்க்கை அமெரிக்காவில் கிடைக்கும்னு கியூபா விட்டு ஓடி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி கியூபாவை பொறுத்த வரைக்கும் வீடுகள் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட சொந்தமான வீடுகள் அனைவருக்குமே இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்களுடைய வருமானத்தை கம்பேர் பண்றாங்க. அதாவது தனிநபர் வருமானம் இதை வந்து அடிப்படையா வச்சு ஒரு நபருக்கு வந்து $2250 கியூபால, இல்ல $2250 இந்தியாவில். கியூபால பார்த்தீங்கன்னா 9500. ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய தர வர்க்கம் இருக்கு இல்லையா, அதனுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 10 கோடிக்கு மேல. அதனுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா இந்த 9500 ஒன்றும் சாதாரணம், பயங்கரமா இருக்கும். ஆனா இந்தியாவுடைய ஏழ்மையை வச்சு நீங்க கம்பேர் பண்ணும்போது இந்த 9500ங்கிறது ஒரு அதிக வருமானமாக தெரியும். ஏன்னா வந்து அங்க வந்து இன்இக்வாலிட்டி இல்லை, ரொம்ப குறைவு. நான் டாக்டருக்கும் டாக்ஸி டிரைவருக்கும் சொன்னது வந்து பெரிய இன்இக்வாலிட்டியா இருக்காது, கொஞ்சம் இருக்கும், அவ்வளவுதான். அதே மாதிரி சில பேர் தான் வந்து அங்க ரெண்ட்டுக்கு வீடு இருக்கு. பெரும்பாலானவர்களுக்கு அங்க வந்து வீடு இருக்கு. அதே மாதிரி பல விதமான சேவைகளுக்கு அங்க வந்து அரசாங்கம் வந்து மானியம் கொடுக்குது. குறிப்பாக அவங்க சப்ளை பண்ற உணவுப் பொருள், விளையாட்டு சார்ந்த நடவடிக்கைகள், பொழுதுபோக்கு அம்சங்கள், இதுக்கு எல்லாமே வந்து மானியம் கிடைக்குது. அதனால மற்ற வருமானம் குறைந்த நாடுகளோடு அப்படியே கியூபாவை நீங்க ஒப்பிட முடியாது. இப்படி எக்ஸாக்டா அது வறுமையில் இருக்க ஒரு நாடு, நைஜீரியா மாதிரி ஒரு நாடு, இந்த ஆப்பிரிக்காவில் இருக்க மாதிரி நாடு, இந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கிற இந்த நாடு மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளவு விஷயங்களுக்கும் அரசாங்கம் அங்க சப்சிடி கொடுக்குது. அதை தாண்டி இந்த வருமானம் இருக்கு. ஆனா இந்த வருமானம் போதுமானதா அப்படிங்கிற கேள்வி வரும்போது ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சராசரி வருமானத்தை வைத்துக்கொண்டு ஒரு 3 பேரு நல்லா வாழலாம். உதாரணமா நாங்க வந்து கியூபால வந்து முட்டை சாப்பிட்ற அன்னைக்கு எங்களால கோழி சாப்பிட முடியாது, கோழிக்கறி சாப்பிட்ற அன்னைக்கு முட்டை சாப்பிட முடியாது. ஒரு 3 பேர் இருக்கிற குடும்பம் சமாளிக்கலாம். 4 பேரா இருந்தா ஒரு குடும்பத்துல ஒருத்தருடைய வருமானம் போதாது என்றதை அவங்களே வந்து பதிவு பண்றாங்க. ஏன்னா அமெரிக்காவினுடைய தடை என்பது அவ்வளவு ஒரு பயங்கரமான பொருளாதார பத்தி அவங்க அந்த அளவுக்கு அந்த தடை என்பது இருக்கு. இதை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னா யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெசல்யூஷன் தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கு. அந்த தீர்மானங்களை பற்றி இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, மொத்தம் வந்து நவம்பர் 2, 2023 கடைசியா போட்ட ரெசல்யூஷன். அது வந்து 187 நாடுகள் அதுல வந்து கியூபாவுக்கு தடை கூடாதுன்னு சொல்லுது. 193 நாடுகள்ல 187 நாடுகள் தடை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் மட்டும்தான் இந்த தீர்மானத்தை ஆதரிக்குது. 4 நாடுகள் மட்டும் ஓட்டளிக்குது. இதே மாதிரிதான் தொடர்ந்து ஏகப்பட்ட ரெசல்யூஷன்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. ஆனாலும் அமெரிக்கா அதை வந்து செவி சாய்க்கல. ரீகனுடைய, அதாவது ஜிம்மி கார்ட்டருடைய காலத்துல சில முயற்சிகள் நடந்தது. அந்த முயற்சிகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ரீகன்
வந்த பிறகு முழு தடையும் வந்து கியூபா மேல விதிக்கப்படுது. அதே மாதிரி ஜார்ஜ் புஷ் காலத்திலையும் விதிக்கப்படுது. அப்புறம் இப்போ ஒபாமா வந்த பிறகு 2014 நினைக்கிறேன், 2014 இல்ல முன்னாடி 2004 வந்திருக்காரு. வந்த பிறகு ஒபாமா வந்து ஒரு நல்லுறவுகளை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியை தன்னுடைய 2வது பதவி காலத்தில் எடுக்கிறார். பேச்சுவார்த்தைகள்லாம் துவங்குது. இவரு கியூபாவுக்கு போயிட்டு வராரு. இவர் போன பிறகு போப் கியூபா போறாரு. இதெல்லாம் நடக்குது. ஆனா அடுத்தது ட்ரம்ப் வந்த உடனே ஒரு 2 வருஷம் கழிச்சு நிலைமை தலைகீழா மாறிடுது. கியூபாவுக்கு பழையபடி பொருளாதார தடைகள் விதிக்கப்படுது. கியூபா மீண்டும் வந்து பிரச்சனைக்கு உள்ளாகுது. இதனால கியூபாவுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுவரைக்கும் போட்டிருக்கிற சாங்ஷனால ஏற்பட்டிருக்கிற நஷ்டம் வந்து $144 பில்லியன் நஷ்டம் கியூபாவுக்கு. ஏன்னா அமெரிக்கால இருந்து மட்டும் இல்ல, மற்ற நாடுகள்ல இருந்து வர இதுவும் தடுக்கப்படுது இல்லையா, தடுக்கப்பட்டு. அதே மாதிரி ட்ரேட் எம்பார்கோ இதன் மூலமாக இது வந்து ஐநாவினுடைய மதிப்பீடு அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா $130 பில்லியன் அது சொல்லுது. பெரிய வித்தியாசம், $130 பில்லியன் அது சொல்லுது. இப்போ இந்த கடுமையான பொருளாதார தடைகளுக்கு மத்தியில தான் கியூபா மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றத ஆசிரியர் பதிவு பண்றார். இப்ப நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகணும். என்னன்னு சொன்னா, உலக அளவுல மிகவும் மதிக்கப்படக்கூடிய தேவைப்படக்கூடிய ஒரு மருத்துவ முறையில முன்னேறி இருக்கிற நாடாக கியூபா. அது ஏராளமான மருத்துவ இதை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. அது வந்து அதனுடைய R&D, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க பயோ கியூபா பார்மா என்ற பெயர்ல வந்து அவங்க இறங்குறாங்க. இதுல வந்து 46 கம்பெனி இதுல இயங்குது. இதுல வந்து ஒரு 33 கியூபாவிலையும் ஒரு 13 வந்து வெளிநாட்டிலையும் இருக்கு. அந்த 13 வெளிநாட்டில் இருக்கிறதுல இந்தியாவில் ஒன்று இருக்கு. இந்தியாவில் ஒன்று இருக்கிறது. அதனுடைய ஓனர் பேர் வந்து, அந்த அம்மா பேர் வந்து கிரண் மசும்தார் அப்படிங்கிறது, பெங்களூர் அவங்களுடைய பெயர். அவங்க வந்து பயோ பார்மசியூட்டிக்கல் பிரைவேட் லிமிடெட் என்கிற கம்பெனியை நடத்திட்டு இருக்காங்க. அது பேர் சிமாப் SA மேனுஃபேக்சரிங் பயோலாஜிக்கல் இன்க்ளூடிங், அவங்க வந்து லால் சொல்ல தெரியும் நினைக்கிறேன், நியோட்டிசுமாப், ஐட்டோலிசாசும், இந்த மெடிசின்லாம் வந்து இதெல்லாம் அவங்க வந்து தயார் பண்றாங்க. குறிப்பாக கழுத்துல வரக்கூடிய கேன்சருக்கான மருந்து வந்து அவங்க தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி ஹால்ல வரக்கூடிய அந்த ரொமாட்டிஸ், இந்த வாதம் சொல்றோம் இல்லையா, அதுக்கான இதை தயாரிக்கிறாங்க. இதை தவிர தோல்ல வரக்கூடிய ஒரு வியாதிக்கான மருந்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தவிர வந்து COVID-19 வந்து அதாவது வந்துட்டா அது மேலும் பரவாம இருப்பதற்கான அல்லது ஒருத்தருடைய உடலில் அதிகரிப்பது இல்லாம செய்யறதுக்கான மருந்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இந்தியாவோட கொலாபரேட் பண்ணி, இந்த கம்பெனியோட கொலாபரேட் பண்றாங்க. இந்த கியூபா கம்பெனி இந்தியாவோட அது கொலாபரேட் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோவிட் போது கியூபால பலவிதமான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுது. ஆனா அமெரிக்கா அத்தனையும் புறக்கணிக்குது. எந்த மருந்தையும் கியூபாவில இருந்து வாங்க தயாரா இல்லை. ஏற்கனவே கியூபா பலமுறை அங்க வந்து கேத்ரீனா புயல் வந்த போது அது வந்து நாங்க வரோம்னு சொல்லிச்சு. புத்தகத்துல சொல்லாது அந்த 9/11 இடிபாடுகள்ல கூட நாங்க வரோம்னு கியூபா சொல்லிச்சு. அந்த படத்துல வந்து இந்த இவருடைய படம் பேர் எனக்கு வரல, சிக்கோ என்ற படம், அதை எடுத்தவர் பேர் எனக்கு டக்குன்னு உடனே வரல. ரொம்ப ஃபேமஸான டைரக்டர். அவர் நிறைய அமெரிக்காவை கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய படங்கள் எடுத்திருக்கார். அந்த படத்துல ஒரு காட்சி வருது, இந்த புத்தகத்தில் இல்லது. அது என்னன்னு சொன்னா, இந்த 9/11 இடிபாடுகள்ல மாட்டினவங்கள இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன பண்றாருன்னா, ஒரு
அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லை, பலருக்கு இன்சூரன்ஸ் சரியா இல்லை. ஆனா அந்த அதுல ஈடுபட்டவர்கள் அரசு ஊழியர்கள், தீயணைப்பு படை வீரர்கள், தப்பாட்டம் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு போதுமான இன்சூரன்ஸ்னால ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. இவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஆசிரியர் வந்து என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு அருமையான ட்ரீட்மெண்ட் கிடைக்கிற ஒரு இடம் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கப்பல்ல அவங்க கூட்டிட்டு கியூபாவில் ஒரு டிப் அமெரிக்கா வசம் இன்னும் இருந்துட்டு, அதுக்கு பேரு கௌதமா பே அப்படின்ட்டு, அந்த டிப்புக்கு அவர் கூட்டிட்டு போறாரு. ஏன்னா அங்க கைதிகள் இருக்காங்க, அவங்களுக்கு இவங்க மருந்து கொடுக்குறாங்க, உங்க அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இவர் அங்க கூட்டிட்டு போகும்போது அங்க இருக்கிறவங்க சத்தம் போட்டு ஆய்வுன்னு சத்தம் போட்டு இவங்களை உள்ள உடனே ஒரு படகை அந்த போட்டை திருப்புறாங்க. திருப்பி இவங்க கியூபால இறங்கிடுறாங்க. கியூபால அவங்க இறங்கணும்னா அவங்க யாரா இது என்ன ஏதுன்னு விசாரிச்சுதானே இவங்க சொல்றாங்க, இவங்கெல்லாம் வந்து 9/11 கிடிபாட்ல வந்து பணியாற்றுறவங்க, நாங்க வந்து இந்த கௌதம பேர்ல வந்து நல்ல மருந்து கிடைக்கணும், அமெரிக்கா கொடுக்க மாட்டேங்குது, இவங்கதான் அவங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டி ஊர்வலமா கூட்டு போறாங்க. இவங்க வந்து இந்த கட்டடத்திலிருந்து இவங்க மக்களை காப்பாற்றினவங்க அப்படின்னு சொல்லி நேரா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணோன்னே இவர் என்ன சொல்றாரு, நீங்க அட்மிட் பண்ணுங்க தப்பு இல்லை, ஆனா எல்லாருக்கும் கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்டை மட்டும் இவங்களுக்கு கொடுங்க, இவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கூடாதுன்றார். இவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் நடக்குது. ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அவங்கள வழி அனுப்பும் போது எல்லாரும் அழுகுறாங்க. அவங்க இந்த நாட்டில் இப்படி ஒரு மருத்துவ வசதியே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நாட்டை பத்தி இப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயத்த சொல்றாங்க. எங்க நாட்டு இந்த மாதிரியான ஒரு மருத்துவ வசதியை எங்க நாட்டுல சாதாரண குடிமகன் கற்பனை கூட பண்ண முடியாது அப்படின்னு ஒரு அழுதுகிட்டே பிரியாவிடை கொடுத்து அவங்க திரும்ப போறாங்க. இது வந்து அது பதிவாயிடும். இதுபோல இந்த புத்தகத்துல அது வந்து பதிவாயிடும். அப்ப அவங்களுடைய உதவிகள் பலதையும் நிராகரிக்கிறாங்க. கோவிட்ல கூட பாத்தீங்கன்னு சொன்னா இட்டாலிக்கு போறாங்க. கியூபா டாக்டர்கள் வந்து இட்டாலிக்கு போறாங்க. இட்டாலியில போய் அங்க நடக்கக்கூடிய அந்த கோவிட் பிரச்சனையில அவங்க தலையிட்டு அந்த உதவிகளை செய்யறாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 50,000 மருத்துவர்கள் கியூபா நாட்டிற்கு வெளியே இருக்காங்க. கியூபா நாட்டுக்கு வெளியில இருந்து ஒரு 50,000 பேர் வந்து இன்னைக்கும் வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே இது ஒரு புரட்சிக்கு நாங்க செய்யக்கூடிய செயல்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுல போகும்போதே அவங்களுக்கு கொஞ்சம் இன்சென்டிவ் கிடைக்கும். மற்றபடி உள்நாட்டுக்கு வந்துட்டா சாதாரண சம்பளம் தான். ஆனா அவங்க வெளிநாட்டுல பணியாற்றுறாங்க. அதே மாதிரி கியூபா வந்து ஒரு சர்வதேச கடமையாக நினைச்சு பல விஷயங்களை செஞ்சிருக்கு. குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா அங்கோலா என்ற நாட்டை ஆக்கிரமிக்கும். பக்கத்துல இருக்கிற நாடு அங்கோலா, ஆப்பிரிக்கா நாடு. கியூபா தன்னுடைய படைகளை அங்க அனுப்பி அமெரிக்கா வந்து சவுத் ஆப்பிரிக்காவை, இனவெறி சவுத் ஆப்பிரிக்காவை ஆதரிக்குது. கியூபா அங்கோலால இருந்து கொண்டே சவுத் ஆப்பிரிக்காவுடைய அந்த ஆக்கிரமிப்பை முறியடித்து அங்கோலா மக்களுக்கு விடுதலை வாங்கிக்கணும். இது கியூபா நாடு செய்திருக்கக்கூடிய சர்வதேச கடமை. எப்பவுமே சர்வதேச கடமை என்ற முறையில எங்க ஒரு பயங்கரமான விபத்து ஏற்பட்டாலும், எங்க ஒரு சேதம் ஏற்பட்டாலும் கியூபா உடனடியாக தன்னுடைய மருத்துவர்களை அனுப்பி வைக்க அங்க தயாராகும். கியூபாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அதை தவிர வெளிநாட்டிலிருந்து சராசரியா ஒரு வருஷத்துக்கு 20,000 டாக்டர்களே அது வந்து படிக்க வைக்குது. எந்தவித செலவும் இல்லாம. செலவு கிடையாது, பணம் எதுவுமே செலவு பண்ணாது. அவங்கள எக்யூப் பண்ணி அவங்கள அனுப்புது. இதெல்லாம் மேற்கத்திய ஊடகங்களும் சரி, நம்மூர் உள்ளூர் ஊடகங்களும் இந்த செய்திகளை எல்லாம் தரதே இல்லை. இத்தனைக்கும் கியூபா வந்து கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு என்பதை நாம மறந்துருக்க. இந்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த இவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதோட சம்பந்தப்பட்டதான். அதாவது இன்டர்ஃபெரான்ஸ் என்கிற ஒன்று நம்ம உடம்புல இருக்கு, செல்லுல இருக்கு. அது ஒரு வகையான புரோட்டீன். அது வந்து பல பிரச்சனைகள்ல நமக்கு ஒரு முக்கியமான அதுலயே பாத்தீங்கன்னா இன்டர்ஃபெரான் ஆல்பா 2B, இன்டர்ஃபெரான் C1GB இதெல்லாம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்துறது என்பதற்கு இந்த ஜிம்மி கார்ட்டர் காலத்துல இவங்க வந்து டி கிளார்க் அப்படிங்கிறவர் கியூபா வரார். வந்து நீங்க மருத்துவத்துல பல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இன்டர்ஃபெரான் தான் ஆராய்ச்சி பண்ணலாம், உங்க டாக்டர்கள் சிலரை வந்து எங்களுடைய லேபுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுங்க. இவங்க ஒரு கொஞ்சம் பேர் அங்க போறாங்க, இன்டர்ஃபெரான் சம்பந்தமாக ஆய்வுகளை
நடத்திட்டு அவங்க உள்நாட்டுக்கு வந்தோடனே அவங்க வந்து ஒரு 12 நாள் அங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டு இங்கே வராங்க. வந்துட்டு அவங்க இந்த இன்டர்ஃபெரான் சார்ந்த ஒரு மருந்தை ஒரு 45 நாள்ல வந்து அங்க போயிட்டு 45 நாள் கழிச்சு இங்க வராங்க. முதல் பேட்ச் வந்து ரெடி ஆயிடுது. இன்டர்ஃபெரான் ரெடி ஆயிடுது. அது வந்து டெங்குக்கு ஒரு முக்கியமான மருந்தாக பயன்படுது. டெங்கு ஃபீவர் வந்தா அதை கட்டுப்படுத்துற முக்கியமான மருந்தா இருக்கு. அதாவது கியூபால ஒரு தரம் வந்து என்னன்னா 34,000 பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. 34,000 பேர் அஃபெக்ட் ஆனதுல 180 பேர் இறந்து போறாங்க. மிச்சம் எல்லாமே காப்பாற்றப்படுறாங்க. இதை வந்து இவங்க வந்து அமெரிக்கா வந்து மறுக்குது. ஆனா இது வந்து நல்லா பதிவு செய்யப்பட்டு பல இடங்களையும் ஒரு ஏற்கப்பட்ட. அதே மாதிரி ஒரு 34 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த இன்டர்ஃபெரானுக்கு இவங்க தான் வந்து அத்தாரிட்டியா மாறிடுறாங்க கியூபால. அதைத்தான் நான் சொன்னேன். அவங்க வந்து இன்டர்ஃபெரானை வச்சுக்கிட்டு அல்ஃபா 2B, இன்டர்ஃபெரான் காமா, C1GB இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இதை தவிர அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் மெனிங்கிட்டிஸ் பி வேக்சின் அங்கதான் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து யூஎன்ல இருந்து கோல்டு மெடல் வாங்குறாங்க கியூபா. அப்போ அந்த பயோ ஃபார்மட்டி சார்ந்த அந்த ரிசர்ச்ல கியூபா வந்து ரொம்ப தூரம் முன்னேறிடுது. அதுல வந்து இந்த கோவிட் டயத்துல அவங்களுடைய இது வந்து இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா அவங்களுக்கு கோவிட்ல வந்து எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. COVID-19 வந்தோடனே பாதுகாப்பு கிடையாது. அதுக்கும் தயாராகி அதுக்கும் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்துல பாத்தீங்கன்னா 2021 அவங்க வந்து அப்டலா அப்படிங்கிற ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வேக்சினுடைய சக்சஸ் ரேட்டு பாத்தீங்கன்னா 92%. 3 டோஸ் போட்டுக்கணும். 92% சக்சஸ். இந்த அப்டலாவை வந்து அமெரிக்கா பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அதே மாதிரி 3 வேக்சின் அங்க வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இந்த கோவிடுக்கே 3. அதெல்லாம் வந்து ஒரு 91% வந்து அதனுடைய சக்சஸ் ரேட்டுக்கு. லான்செட் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான மேகசின் அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா கியூபன் அப்டலா வேக்சின் வந்து ரொம்ப ஹைலி எஃபெக்டிவ்னு சொல்லுது. ரொம்ப ஹைலி எஃபெக்டிவ். அது வந்து முழுமையான நிவாரணம் தரக்கூடிய COVID-19 கன்ஃபியூஷன் அதுக்கு பிறகு வர்றதெல்லாம் வந்து அது ஒரு பெரிய மருந்து அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான பல விஷயங்களை அது ஜாயின்ட் வெஞ்சரா சைனா, தாய்லாந்து, சிங்கப்பூர், நம்ம அதே மாதிரி கழுத்து கேன்சருக்கு இந்தியா பார்த்தோம். இதோடலாம் அது வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் என்று அது அறிவிச்சு அங்கெல்லாம் வந்து அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஜாயிண்ட் வெஞ்சரா அந்த நாடு செஞ்சுட்டு இருக்கு. இதுல குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னன்னா இந்த பயோஃபார்மா துறையில கியூபாவினுடைய முன்னேற்றமும் அமெரிக்காவினுடைய பின்னடைவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா தெரியும். அதாவது அமெரிக்காவில் கியூபாவில் நடந்த டெத்தை போல 12 மடங்கு ஒப்பீட்டளவில் 12 மடங்கு டெத் அதிகம். கியூபாவில் வந்து கோவிட்ல பாதிக்கப்பட்டவங்களுடைய இறப்பை விட 12 மடங்கு அதிகமாக அமெரிக்காவில் டெத். ஆனாலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பார்மசூட்டிக்கல் கம்பெனி இதை விரும்புறாங்க. கியூபாவுடைய மெடிசின் தங்களுக்கு வேணும்னு விரும்புறாங்க. அப்போ வந்து கியூபாவுடைய மெடிசின் வந்துருச்சுன்னா அவங்களுடைய மார்க்கெட் விழுந்து போயிடும் அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு வெளிநாட்டினுடைய மருந்தோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாலும் அந்த மருந்தினுடைய விலையை நிர்ணயிப்பது அந்த நாட்டினுடைய கம்பெனி தான். அந்த நாட்டினுடைய கம்பெனி தான் நிர்ணயிக்க முடியும். கியூபாவுக்கு வர வேண்டிய பணம் கியூபாவுக்கு வந்துடும். மருந்து வித்துக்கிறதுக்கான விலையை அந்த நாடு தான் நிர்ணயிக்க. அப்படி இருந்தும் அமெரிக்கா வந்து பண்றதில்லை. இதை தாண்டி 1-2 கம்பெனிகள், அமெரிக்க கம்பெனிகள், சில பார்மா வந்து அவங்களோட பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மருத்துவம், அதாவது மருத்துவர்கள், அந்த மருத்துவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பணி வந்து ரொம்ப மகத்தானதா இருக்கு. அதாவது அந்த நாட்டினுடைய பட்ஜெட்ல 27.5% வந்து ஹெல்த் செக்டாருக்கு மட்டும் ஒதுக்குறோம். ஹெல்த் செக்டாருக்கு மட்டும் 27.5. இது பார்த்தீங்கன்னா ஜிடிபியில 12%, 2020 21%. இந்தியாவில் எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னு சொன்னா 2.1 அவ்வளவுதான் மருத்துவத்துக்கு ஒதுக்குறாங்க.
சீனாவிலேயே 6.5 தான் ஒதுக்குறாங்க. சீனாவிலேயே 6.5 தான் ஒதுக்குறாங்க. ஆனா இன்னும் வந்து கியூபா வந்து அதுல வந்து முன்னாடியே இருக்கு. மருத்துவத்துக்கு அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அளவு கடந்த இம்பார்ட்டன்ஸ். அதனாலதான் வந்து அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்பது 79ல இருந்து கிட்டத்தட்ட 80 நெருங்கிட்டு இருக்கு. கியூபாவுடைய ஆவரேஜ் வயசு 79-80 நெருங்கிட்டு இருக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லையும் கியூபா வந்து பல இதுல வந்து ஹெல்த் சார்ந்து, மருத்துவம் சார்ந்து பல இதுல வந்து அது முன்னாடிதான் இருக்கு. இருந்தாலும் இதை தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கியூபால இருக்கக்கூடிய சாதாரண மக்களை வந்து சந்திச்சு இவர் பேசுறார். பேசிட்டு அவர் வந்து ஒரு சாதாரண விவசாயியை பார்த்து கேட்கிறார். அந்த இடம் பேரு எஸ்காம்பிரேன்ற ஒரு இடம். அங்க வந்து அவர் போய் ஒரு விவசாயியை கேட்கிறார், டு யூ லைக் பிடல், உங்களுக்கு பிடலை பிடிக்குமா அப்படின்னு கேட்கிறார். அவர் வந்து என்ன பண்றாருன்னா நேரா அவரை கூட்டிட்டு போய் ஒரு சின்ன மலை அதை அப்படி எங்க கை காமிக்கிறார். காமிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, அங்க பாருங்க மலையில ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. புரட்சிக்கு முன்னாடி நாங்க மருத்துவத்துறைக்கு போகணும்னு சொன்னா இங்க ஒரு பெரிய நிலப்பிரபுவுக்கு சொந்தமான நிலம் இருந்தது. அவன் நிலத்துக்குள்ள பூந்து அந்த பக்கம் போனா எங்களை அடிச்சே கொண்டுருவோம், போகவே முடியாது. எங்களை நாங்க பல மைல் சுத்தி தான் போனோம், 20 நாள் ஆகும் ஒரு மருத்துவமனை கொண்டு போனோம். இப்ப நடக்கிற தூரத்துல இந்த மலை கொண்டு மேல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, இதை தவிர எங்களுக்கு வேணும், என்ன வேணும்? இங்க வந்து மருத்துவ வசதி போலன்னா அடுத்த 20வது நிமிஷத்துல போய் சேர்றதுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு அந்த விவசாயி சொல்றாரு. இதை அந்த ஆசிரியர் நேரடியாக கேட்டு பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி கியூபால ரெவல்யூஷனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6000 டாக்டர்ஸ் வந்து ஓடி போயிடுறாங்க. ஆரம்பத்துல இருந்து இவங்க பில்ட் பண்றாங்க, ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்றாங்க. 60,000 டாக்டர் ஓடி போறதுங்கிறது, 6000 டாக்டர் ஓடி போறதுங்கிறது ஒரு சின்ன நாடு. கியூபாவுடைய ஜனத்தொகை என்பது பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் 1 கோடி, 1 கோடியே 10 லட்சமா இருந்து இப்போ 1 கோடின்னு வச்சுருந்துச்சு. அன்னைக்கு வந்து இதோட கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம், ஆனா ஓடிடுறாங்க. இவங்க தான் படிப்படியாக ஆய்வு பண்ணி இது பண்ணி மருத்துவத்துறையில ஒரு பிரம்மாண்டமான சாதனையை வந்து கியூபா நிறுத்தி இருக்கு. அதை தவிர ஒரு டாக்டரோட இவங்க போய் உரையாடுறாங்க. அந்த டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க மருத்துவர்கள் உலகம் பூரா போறாங்க, நான் ஏற்கனவே சொன்னதுதான், உலகம் பூரா போறாங்க. அவங்க வந்து இது ஒரு சர்வீஸா பாக்குறாங்க, மனித குலத்திற்கு செய்யக்கூடிய சேவையா பாக்குறாங்க. அதனால எல்லாரும் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எந்த நாட்டுக்கு போய் வேலை செய்ய சொன்னாலும் சரி, அது ஏழை நாடா இருந்தாலும் சரி, பணக்கார நாடா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, போய் சேருவதற்கு அவங்க வேலை செய்வதற்கு தயாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றத ஆங்கிலத்துல சொல்றேன். முதல்ல, அவர் மைண்ட் செட் இஸ் நாட் த சேம் as those who see medicine as professional avenue to make tons of money. Sorry, she asserts, shaking her head with finality. எங்களுடைய மருத்துவர்களை நாங்கள் வைத்திருப்பது என்பது தனித்தனாக அவர்கள் பணம் சம்பாதித்து குவிப்பதற்கானது அல்ல. சாரி, நாங்கள் இப்படிப்பட்ட டாக்டர்களை உருவாக்கல அப்படின்னு அந்த அம்மையார் சொல்றேன். அதனால கியூபா வந்து நாம நினைக்கிற மாதிரி இல்லை, உண்மையிலேயே வந்து அது வந்து உலகத்திற்கு செஞ்சிருக்கக்கூடிய சேவை ரொம்ப அதிகம். 4 லட்சம் டாக்டர்கள் அங்க இருக்காங்க. அந்த டாக்டர்கள் கணக்கு கூட கொடுத்தாங்க, ஒரு நபருக்கு எவ்வளோ டாக்டர்கள் என்ற கணக்கு கூட. இவ்வளோ மக்களுக்கு இவ்வளோ டாக்டர்கள்னு கணக்கு போட்டும்போது பார்த்தீங்கன்னா கியூபாவில தான் வந்து மிக அதிகமான எண்ணிக்கையில அதாவது ஒரு குரூப்புக்கான டாக்டர்களுடைய இது பார்த்தீங்கன்னா மிக அதிகம் வந்து கியூபால தான் அதிகம். மற்ற இடங்கள்ல அதோட கம்பேர் பண்ணவே முடியாது. அவ்வளோ மருத்துவர்களை நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது. எந்த ஒரு மருத்துவமனையும் மக்கள் அணுகக்கூடிய விதத்துல மிக அருகாமையில் இருக்கும். அங்க பல டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்ன்றதுனால சின்ன மருத்துவமனைகளே ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, பல சின்ன மருத்துவமனைகள்ல கூட ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ சேவையை வந்து கியூபா கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த ஆர்டர் வேற சில விஷயங்களுக்குள்ள போற. கியூபாவுடைய பொருளாதாரம், அமெரிக்காவுடைய பொருளாதார தடையினால அந்த நாடு பல விதமான சிக்கல்களை
எதிர்நோக்குது. குறிப்பாக வந்து கியூபால ரேஷன்ல வந்து சப்சிடைஸ்டு ஃபுட்டு தான் கிடைக்கும். ஆனா ரேஷன் வந்து பெரிய கியூ இருக்கும். ஆனா எல்லாருக்குமே கிடைக்கும் ஃபுட்டு வந்து இந்த உணவுப் பொருள் சப்சிடைஸா கிடைக்குது. சில சமயம் இருக்காது. பல பேர் ஏமாற்றத்தோடு திரும்பி போக வேண்டி இருக்கு. அதுவும் நடக்கும். அத மக்களுக்கு வந்து இந்த பொருளாதார தடை மிகப்பெரிய ஒரு சலிப்பை உண்டாக்கி, அமெரிக்கா மேலேயும் கோபம் வருது, அவங்களுக்கு இங்க ஆள்முறை மேலேயும் கோபம் இருக்குன்ற சலிப்பு இருக்கு. என்னடா இது இப்படியே இருக்கும், எவ்வளவு நாள் இப்படியே ஓட முடியும்? குறிப்பாக இளைஞர்களுக்கு அவங்க வந்து சோசியலிசம் இதெல்லாம் சரிதான், பட் எங்களுக்கு அந்த நாட்டில் வாய்ப்பு இன்டர்நெட் வந்துச்சு. சில பேர் சில இளைஞர்கள் கையில செல்போன் இருக்கு. அவங்க அந்த நாட்டினுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பல பேர் வந்து அந்த நாட்டுக்கு போகணுன்ற முறையில் கிளம்பிடுறாங்க, அமெரிக்கா போகிறாங்க. சிலர் வந்து இங்கேயே உட்காந்து சலிப்படைந்து பொறுமிட்டு கிடக்குறாங்க. இது வந்து கியூபா எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை. 2021 ஒரு மிகப்பெரிய எழுச்சி கூட கியூபால அரசாங்கத்துக்கு எதிராக அமெரிக்காவில் தூண்டப்பட்டு நடந்தது. அது வந்து அதை எப்படி ஒடுக்கணுமோ அதை ஒடுக்கிட்டாங்க. இருந்தாலும் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிருப்தி இந்த விஷயத்துல ஒரு மக்கள் வந்து ஒரு அதிருப்தியை அங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒரு தனி அத்தியாயம் கியூபாவினுடைய சுருட்டுக்காகவே ஒதுக்கியிருக்காரு. சுருட்டு, கியூபன் சுருட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் புகையிலையில. அதுக்கு வந்து டூரிஸ்டுகளுக்கு அங்க போனீங்கன்னா சுருட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிறது ஒருத்தர் செஞ்சு காமிக்க ஆளை பத்தி அவர் சொல்லுவார். அவன் ரொம்ப திறமையான ஆளா இருக்கணும். அவன் பேசுறத பார்த்தா நமக்கே வந்து கவர்ச்சியா இருக்கு. அவ்வளவு கவர்ச்சியா பேசுறான். கொஞ்சம் கூட அலட்சியாம அவன் பாட்டுக்கு இங்கிலீஷ்லயும் ஸ்பானிஷ்லயும் குழந்தை கட்டுறான். என்ன பண்றான், சுருட்டுக்கு அந்த இதுக்கு நடுவுல ஒரு நரம்பு ஓடுது. எல்லாருக்கையும் ஒன்னொன்னு கொடுத்துறோம் புகையிலைய. அந்த நரம்பு எப்படி அழகா கட் பண்ணிட்டு அதை வந்து அழகா உருட்டான். ஒரு செக்ஸ் ஜோக் செய்யறான் சொல்றான்னு வைங்க, அதை விட்டுருவோம். உருட்டுறான் அழகா, அதை உருட்டி அதை வந்து நீங்க குடிக்கும் போது தேனை வந்து முன்னாடி தடவிங்க, அது வந்து ஸ்பெஷல் ஃப்ராக்ரன்ஸ் உங்களுக்கு குடிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவர்ச்சிகரமா பேசுறோம். ஆனா இவங்கெல்லாம் உருட்டி பார்க்குறாங்க, இவங்களுக்குலாம் வரல. அப்ப எல்லாரும் சுருட்டு வாங்குறாங்க, எல்லாருமே சுருட்டு வாங்குறாங்க. ரொம்ப விற்கிறது தானே, எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லயும் நடக்கிறது தான், சுருட்டு வாங்குறாங்க. அதே மாதிரி இவர் வந்து சுருட்டு குடிக்கிற பழக்கம் இல்லை. இவர் வந்து மது அருந்துவாரு, சுருட்டு குடிக்க மாட்டாரு. இந்த சுருட்டு குடிக்கிறது கூட அவன் எப்படின்னு சொல்றான், நீங்க சிகரெட்டு போல மற்ற இதை போல சுருட்டு குடிக்க கூடாது. சுருட்டு குடிக்கும் போது புகையை நீங்க இன்ஹேல் பண்ணக்கூடாது. சுருட்டை குடிச்சீங்கன்னா அப்படிதான் ஒண்ணுமே. சிகரெட் குடிக்கும்போது அப்படி விடக்கூடாது, இன்ஹேல் பண்ணாம வாயிலே விடணும். அப்படிதான் சுருட்டு குடிக்கணும். அப்படி சுருட்டு குடிக்கிறதையும் எப்படி குடிக்கணுங்கிறது உட்பட அவன் விவரிக்கிறான். இவரும் சுருட்டெல்லாம் வாங்கிட்டு போறாரு, ஸ்பெஷல் சுருட்டு எல்லாம் ஊருக்கு நண்பர்களுக்கு ரொம்ப ஆசையா வாங்கிட்டு போறாரு. ஆசையா வாங்கிட்டு போற இந்த சுருட்டுக்கு என்ன கதி நடக்குதுன்னா, இவர் வந்து கனடா போகணும், அமெரிக்கா வழியாக போகணும். அமெரிக்கா வழியா போகும்போது இவர் சுட்கேஸ் வந்து இதுல போட்டுடுறாரு, அது போயிட்டு இருக்கு. உடனே அவரை கேட்குறாங்க, நீங்க கியூபாவிலிருந்து ரம் சுருட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கீங்களா அப்படின்னு. இவருக்கு போய் பேசக்கூடாதுன்னு இவருடைய, ஆமா வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்க அதெல்லாம் வந்து உங்ககிட்ட கொடுக்கணும், இதுக்கு அனுமதி கிடையாது. இல்லையே நான் அமெரிக்கா வரலையே, ஏர்போர்ட் விட்டே வெளியே இல்லையே, நான் வந்து கனடாவில் போறேன். அதெல்லாம் தெரியாது. அதுக்குள்ள அந்த அதிகாரிகள் வந்துடலாம், அதெல்லாம் தெரியாது. நீங்க வந்து அதை எங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொட்டியை எடுத்து அந்த சுருட்டையும் எடுத்து இவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இந்த அதிகாரிகள் ஏதாவது உங்கள்கிட்ட எக்கு தப்பா நடந்தா நீ வந்து கேள்வி மேல கேள்வி கேட்காத, இன்னும் மோசமா நடந்துக்குவாங்க அப்படின்னு ஏற்கனவே சொன்னதுனால இவர் அப்படியே மௌனமா பார்த்துட்டு இருக்காரு. இந்த சுருட்டு அந்த ரம் இதெல்லாம் பாரு உன் கண்ணை எதிரிலேயே செய்யறோம்னு எரிக்கிறாங்க, எல்லாத்தையும் எரிச்சிடலாம். இவர் நண்பர்களுக்கு வாங்கிட்டு போனது ஒன்றும் இல்லாம இவர் போறாருன்னு வைங்க. ஆனா சுருட்டு வந்து கியூபால வந்து ஒரு மிகப்பெரிய புகையிலை, அது வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலாக இருக்கு. நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து உறையூர்ல செய்யற சுருட்டை வாங்குவார் நான் கேள்விப்பட்டேன். உறையூர் வந்து சுருட்டு தயாரிப்புக்கு ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இப்போ அந்த தொழிலும் கியூபால இருக்கு. டூரிஸ்டுகள் வந்து கியூபாவில் வருவதற்கு மிகவும் விருப்பமாக இருக்காரு. ஏன்னா அது டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து கியூபா வந்து மிக மிக அழகான இயற்கை நிறைந்த பகுதி.
அதனுடைய பயோஸ்பியர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகம் இல்லாதனால கியூபனோட கடலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய உயிரினங்கள் ரொம்ப பாதுகாக்கப்பட்டது. ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆச்சுன்னா கியூபா வேற மாதிரி ஆயிடும், அது வேற விஷயம். பாதுகாக்கப்பட்டது. ரொம்ப அழகான நாடு, ரசிக்கக்கூடிய நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாடாக கியூபா வந்து டூரிசத்துல அமெரிக்க தடை நீங்கிச்சுன்னா கியூபா எங்கேயோ போயிடும். ஆனா அவங்க வந்து விதிச்சிருக்கிற தடை காரணமாக அது வந்து முடங்கிக்கிறது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு கியூபால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அங்கோலா நாட்டினுடைய விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த புத்தகத்துல இதை தவிரவும் வேறு பல தகவல்கள் இருக்கு. அதாவது இந்த நூலாசிரியருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவரு போற பஸ்ஸு, அந்த பஸ் எத்தகையதாக இருக்கு, குவான்னு ஒரு பஸ், அது எப்படி போகுது, டாக்ஸியில போன அனுபவம், டாக்ஸியில இவர் மட்டும் டாக்ஸி எடுத்துட்டு சுத்துறாரு, அது போன அனுபவம், சாதாரண மக்களுடைய வெவ்வேறு விதமான மக்களோட இவர் பேசின அனுபவம் என்ற ஒரு நடுநிலையோட, அதாவது என்ன இருக்கோ அதை அப்படியே பதிவு பண்ணியிருக்காரு. கியூபா வந்து இன்னைக்கு வந்து ஒரு கடுமையான சிக்கலை எதிர்நோக்கி இருக்கிறது. ஆனால் இப்ப ட்ரம்ப்னால, என்னுடைய அனுமானத்தை சொல்றேன், ட்ரம்ப்னால யுஎஸ் ஐசோலேட் ஆயிட்டு இருக்கு. சைனா மிக எழுச்சி பெற்ற ஒரு நாடாக உருவாயிட்டு இருக்கு. ஐரோப்பிய யூனியன் சைனாவோட ஒரு நெருக்கமான உறவுக்கு நெருங்கி வந்துருக்கு. அப்போ கியூபாவுக்கு வந்து மேலும் பல உதவிகள் கிடைக்கும். அமெரிக்காவை பார்த்து இனிமே யூரோப்பியன் யூனியனோ மற்ற நாடுகளோ பயப்படக்கூடிய நிலை என்பது மாறும். இந்த மாறுதலால் ஒரு கால் கியூபா வந்து தன்னுடைய சிக்கல்களிலிருந்து மீண்டு வரக்கூடும். இது சொல்வதற்கு இந்த ஆசிரியர் வந்து நகைச்சுவையா பல விஷயங்கள் இதுக்குள்ள எழுதியிருக்காரு. நம்ம நேரம் கருதி அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல முடியாது. ஆனால் இந்த நூல் அறிமுகத்தை இப்போது நான் வச்சுக்கிறேன். நன்றி.